பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். பாருங்கள், புது காளான் பண்ணைக்கு ரேக் அடிக்கிறதுக்காக ஊட்டியிலிருந்து நவீன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு டீம் வந்திருக்கு. 4 பேர் கொண்ட டீம் வந்த உடனேயே ரேக் அடிக்கிற வேலையை தொடங்கிட்டாங்க. நம்ம ரேக் அடிக்கிறது சவுக்கு குச்சியில். வந்த உடனேயே முதல் வேலையாக அந்த குச்சிகளை சரியான துண்டுகளாக அறுத்து வச்சுட்டாங்க. அப்போ தான் அவங்க வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரேமை நிறுத்தி அதில் தட்டாக அடித்து விடுவாங்க. பாருங்கள், இவர் தான் நவீன். இவர் ஷர்ட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் அவர் வந்து வேலையிலேயே முசுவாக இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுங்க பாயின்னு சொல்லிட்டாரு. நான் அவரை வந்து எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள், முதல்ல வந்து எல்லாம் துண்டு போட்டு வச்சுருக்காங்க. துண்டு போட்டு வச்சுட்டு ஃப்ரேமை நிறுத்திட்டு அதை வந்து ஒவ்வொரு ரேக்காக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவர் டீமில் இருக்கிறவர் தான். எல்லநல்லி வந்து ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லநல்லியை சேர்ந்தவர். எல்லநல்லி தான் அவரோட சொந்த ஊர். கூட வந்தவங்களாம் அவருக்கு பக்கம் இருக்கிறவங்க. இவங்க ஊட்டியிலேருந்து வரும்போதே வந்து 24 மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறதா திட்டமிட்டு தான் வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, ஊட்டி குளிரில் இருந்துட்டு வெயிலுக்கு வந்தால் தாங்க மாட்டாங்க. பாருங்கள், இவர் தான் நவீன். உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்கிற ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிச்சுட்டு போகணும்னு திட்டமிட்டு வந்து கரெக்டாக திட்டமிட்டபடி 24 மணி நேரத்தில் வேலை செஞ்சுட்டாங்க. நம்ம உள்ளூர் கார்பெண்டரை விட இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, உள்ளூர் கார்பெண்டரு புதுசாக தான் இந்த ரேக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அளந்து எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு சைஸ் ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. வந்தோடனே கட் பண்ணி மடமடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். பாருங்கள், இவர் இந்த ரூமில் வந்து ரேக் அடிச்சிட்டு இருக்கிறவர் ரமேஷ். இந்த ரமேஷ் வந்து நான் முதல் காளான் பண்ண வைக்கும்போது எனக்கு ஏசுதாஸுங்கிறவர் தான் ரேக்கெல்லாம் அடித்து கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட வந்து இவர் ஹெல்ப்பராக வந்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ சின்ன பையனாக இருந்தார். இவர் ஊர் வந்து குன்னூருக்கு பக்கத்தில், அதாவது அருவங்காடு பக்கத்தில் இருக்கிற பழைய அருவங்காடுங்கிற இடத்துல இவரோட வீடு. பாருங்கள், இவர் ரமேஷ் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ரேக் அடித்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. இவருக்கு ரேக் அடிக்கிறதுல 20 ஆண்டு பழக்கம் இருக்குது. 20 வருஷத்தில் அவரோட உருவமெல்லாம் மாறிடுச்சு. சின்ன பையனாக இருந்தார். பாருங்கள், இந்த ரூமில் எல்லாம் அடித்து முடிச்சுட்டாங்க. ரேக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் கரண்ட் போயிருந்துச்சு. ரூம்குள்ளே டார்க்காக தெரிஞ்சுது. இப்போ தான் வந்து வெளிச்சம் வந்திருக்கு. வெளிச்சம் வந்தோன்னே ரமேஷ் வேலை செய்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். நீலகிரியிலேருந்து வர்றவங்களை பொறுத்தளவுக்கு கரெக்டாக திட்டமிட்டு வேலையை செய்வாங்க. பொருள்கள் வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன் வேஸ்ட் ஆகாமல் செஞ்சு பழகியிருக்கிறாங்கன்னா, ஹில் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வர முடியாது. ஒரு சில நேரத்தில் ஒரு ஆணி வாங்குற கூட 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பயணப்பட வேண்டியது இருக்கும். அதனால் இருக்கிற பொருளை சிக்கனமாக செலவு பண்ணி கரெக்டாக துல்லியமாக அடித்து கொடுத்துட்டு போவாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இவங்க வந்து சவுக்கு குச்சியில் நம்ம ரேக் அடிக்கிறோம். சவுக்கு குச்சியில் அடிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. இது வந்து காஸ்ட் வைஸாக நமக்கு ரொம்ப சீப் ஆகுது. மற்ற பொருளை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது சவுக்கு குச்சியில் வேலை செய்கிறது செலவு குறைந்தது, லைஃப் கூட இருக்கும். ஏசி ரூமுக்குள்ளே இருக்கிறதுனாலையும் தொடர்ந்து தண்ணி பட்டுட்டே இருக்கிறதுனாலையும் 10 ஆண்டுகளுக்கு மேலே இதோட லைஃப் வரும். பாருங்கள், இரும்பில் வச்சிட்டோம்னா, இரும்பில் ரேக் செஞ்சோம்னா காஸ்ட்லி வேறு, துருப்பிடிச்சி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி துருப்பிடிச்சிருச்சுன்னா வாட்டரிங் கொடுக்கும்போது தண்ணி அந்த துருவில் பட்டு அந்த துரு காளான் மேலே சொட்டு போடும். இப்போ காளானோட கலரெல்லாம் டல்லாயிரும். பெயிண்ட் அடித்து அடிக்கடி அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். முதல்ல காஸ்ட்டும் வந்து மரத்தை விட இரும்பு விலை ஜாஸ்தி. அப்புறம் மெயின்டெனன்ஸ் செலவு அதை விட இருக்கும். அதனால தான் வந்து நம்ம குச்சியே யூஸ் பண்ணுறோம். கட்டாயமாக இது துருப்பிடிக்காமல் இருக்கணும்னா இதுக்கு நிறைய பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். குச்சியை பொறுத்தளவு குச்சியிலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது உட்டாக இருக்கிறதுனால காளான் ஒரு பூஞ்சை சம்மந்தப்பட்ட ஒரு சில நுண்கிருமிகள் இதில் தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் மெயின்டைன் பண்ணணும். ஆனாலும் நாங்கள் வந்து 20 வருஷமாக ஊட்டிலையும் இங்கேயும் இந்த குச்சியில் தான் வந்து நாங்கள் காளான் வளர்த்திட்டு இருக்கோம். பெருசாக வந்து பொருளாதார இழப்பு ஏற்படுற அளவுக்கான நஷ்டம் ஏற்பட்டதில்லைன்னாலும் ஒரு சில ஜெம்ஸ் இதில் தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு அப்பப்போ அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை வந்து நம்ம சரி பண்ணாதான் அடுத்தடுத்து ஈல்டு நமக்கு நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இது வந்து தட்டாக அடிச்சிட்டாரு. உங்களுக்கும் இது மாதிரி காளான் பண்ண அமைக்கணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட வீடியோ பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடுங்கிற யூடியூப் சேனலில் ஏராளமான வீடியோஸ் இருக்குது.
எல்லா வீடியோவும் பாருங்க. எங்க ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா பார்வையிடறதுக்கு வரலாம். எங்க ஃபார்மை பார்வையிட 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறோம் ஒரு நபருக்கு. ட்ரைனிங் வேணும்னாலும் கூப்பிடுங்க. நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்து நீங்களும் இதே மாதிரி ஒரு காளான் பண்ண அமைக்க முடியும். நன்றி.